Yes, 600. This is John here. Now we go into your exercise 2.2 miscellaneous practice problems. So the word is miscellaneous. So அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான சம்ஸ் ஆகும் சரிங்களா. So we go into the sums now. So first sum is here is complete the following pattern. 9 minus 1 is equal to what? 98 minus 21 is equal to what? That is goes on. And what is that is they ask what is that is what comes next. So we are going to follow some pattern here, correct? ஸோ நம்ம பேட்டர்ன்ஸ் எப்பயும் படிச்சுக்கோம். பேட்டர்னா ஒரு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் 9 minus 8 1 வந்து நமக்கு 8ன்னு தெரியும். ஸோ டேரெக்டாகவே நான் வந்து இங்கே போய் 8ன்னு எழுதிடுறேன். ஸோ இட் இஸ் 8. ஸோ தென் வி கோ ஃபார் வாட் இஸ் 98 minus 21. ஸோ வி சப்ராக்ட் ஹியர் வாட் இஸ் இட் இஸ் 98 yes minus 21. So we subtract means what we get the answer is 8 minus 1 is here it is 7. 9 minus 2 is again 7. So the what we got the answer here is it is 77. Okay. Next we go with what is that is 987 minus 321. So here also we go with what is that is 987. So it is 987 minus what is that is 321. So we are going to subtract now. So what is that is 7 minus 1 is 6 here, 8 minus 2 is again 6 here, 9 minus 3 is again 6 here. So இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணும். இதிலே பார்த்துட்டீங்கன்னா கடைசி ஆன்சர் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், சப்ராக்ட் பண்ணவே தேவையில்ல. நல்லா கவனிங்க. 9 minus 1 வந்து 8. ஸோ இதில் வந்து அடுத்த பேட்டர்ன் போகும்போது அது 7 7 மாறிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 9 வந்து 9 8 மாறிடுது. அதாவது 9க்கு அப்புறம் லெஸர் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இந்த 1 இருக்கிறது வந்து 2 1 மாறிடுச்சு. இப்போ இந்த அடுத்ததில் பார்த்தோம்னா 987 வருது. ஓகே, minus 321 is equal to 666 அப்படி வந்துடுச்சு. ஸோ இது இப்போ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9876 4 டிஜிட் நம்பர் வந்துடுச்சு. மைனஸ் 4321 சரிங்களா, இது 4 டிஜிட் நம்பர். முதல் 4 இங்கே முன்னாடி ஜாயின் ஆகிட்டே இருக்குது, இதில் பின்னாடி ஜாயின் ஆகிட்டே இருக்குது. இதில் குறைஞ்சிட்டே சேருது, இதில் கூட ஒன்று இன்க்ரீஸ் ஆகி சேருது. ஸோ இதுதான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்காங்க. இல்லை இதே மாதிரி இந்த பேட்டர்ன் பற்றி சைடில் நம்ம ஆன்சர் சைடில் பார்த்தோம்னா இது 8 இருக்குது, இங்கே 77 இருக்குது, இங்கே 666. அதாவது டைம்ஸ் பாருங்கள், இது 1 டைம் தான் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, இது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இது இப்போ கண்டிப்பாக இதில் வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 9 8 வாட் இஸ் தட் இஸ் 7 6 minus what is that is 4 3 2 1. So இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்னா 6 minus 1 is what is that is it is 5. So 7 minus 2 is again it is 5. 8 minus 3 is 5. 9 minus 4 is 5. ஸோ இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் 5 5 5 5 வந்துச்சு. ஸோ அப்போ 5 is 5 5 5 சரிங்க சார். இப்போ அடுத்து நம்ம சப்ராக்டே பண்ண போகிறது இல்லை, சப்ராக்ட் பண்ணாமே நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஆனால் ஆன்சரையும் செக் பண்ணுவோம் கடைசியாக. ஓகே, இல்லைனா நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இண்டிவிஜுவலாக. ஸோ இதில் 8 இருக்குது, இல்லை 7 மாறிடுச்சு. அப்போ 1 டிக்ரீஸ் ஆகி 2 தடவை டபுள் டைம் வந்துருக்கு, 2 டைம்ஸ் வந்துருச்சு. இதில் 3 டைம்ஸ் வந்துருச்சு, இதில் 4 டைம்ஸ் வந்திருக்கு 5. இப்போ அடுத்த நம்பர் என்ன வரும் பேட்டர்னு? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பேட்டர்ன் போயிட்டே இருக்குது. இப்போ அடுத்த நம்பர் எப்படி இருக்குன்னா கரெக்டாகவே சொல்லிடலாம். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். சரி, ஓகே. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 4 டைம்ஸ். அப்போ இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? இது 5 டைம்ஸ் வரும். ஸோ இட் இஸ் 4 4 4 4 4 தான் உங்கள் ஆன்சர் வந்திருக்கும். பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணுங்க, உட்காந்து சப்ராக்ட் பண்ணிட்டு தேவையே இல்லை. இது சப்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். சப்ராக்ட் பண்ணி பார்ப்போமா? 5 minus 1 is 4, 6 minus 2 is 4, 7 minus 3 is 4, 8 minus 4 is 4, 9 minus 5 is 4. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இது முக்கியமான கருத்துக்கு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். அப்போ எழுதும் போது என்ன வரும்னா இது 98765. அப்போ அடுத்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா இது வந்து 9 8 7 6. ஸோ ஒரு நம்பர் நம்ம குறைச்சி தான் அடுத்து எழுதணும். 5 இது முதல்ல பேட்டர்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன எழுதணும் நம்ம பேட்டர்னா அது 4 தான் இருக்கணும். ஓகே, 4
சப்ராக்ஷன் இருக்கு, அந்த சப்ராக்ஷன் அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் இதில் என்ன வரும், இங்கே முன்னாடி ஒன்று சேர்க்கணும். இதில் 5 வந்துருக்கு, ஒன்றா முன்னாடி சேர்ந்துட்டே வருது. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்னா இட் இஸ் 6 5 4 3 2 1. ஸோ ஓகே, இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சார், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேட்டர்ன். ஓகே, இதோட ஆன்சர் அப்படின்னா சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ 8 7 6 5 4, அப்போ இங்கே என்ன வரும், 3 தான் வரணும். கரெக்டாக? ஸோ 3 தான் வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 3 தான் இங்கே போடணும். அப்போ 3 எத்தனை டைம் போடணும் அப்படின்னா இதில் 5 டைம்ஸ் வந்துருக்கு, அப்போ இதில் 6 டைம்ஸ் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 times. This is your answer. Okay, so we are following some patterns here inside. Okay, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாருங்க, தொடர்பான இந்த ஆன்சர் தான் வரும். Okay, now we go for our exercise 2.2 miscellaneous practice problems. Second sum. A piece of wire is 12 centimeter long. What will be the length of this side if it is formed as an equilateral triangle A square? ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்றான்னா, ஒரு பீஸ் வயர் இருக்கு, அது 12 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? ஒரு வயருக்கு நான் வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஒரு வயர் எடுத்துக்கோமா. ஓகே, ஸோ ஒரு வயரோட லென்த்து எப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த வயரோட லென்த் என்ன கொடுத்துருக்கானா, இட் இஸ் 12 சென்டிமீட்டர். 12 ஒரு இது. ஸோ இது மொத்த சென்டிமீட்டர் வந்து 12 இருக்கு. சரிங்களா? இந்த வயரை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் அ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், வாட் இஸ் அ ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ ஹியர் ஐ go with what is that is your equilateral triangle here and a square. Correct? So first option நம்ம பார்த்தோம்னா what is the equilateral triangle. Equilateral triangle என்னன்னு பார்ப்போம் first. So the first concept பார்ப்போம். Equilateral triangleனா ஒரு triangle இப்படி தான் இருக்கும். triangleனாலே முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ triangle equilateral triangleனா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, சாதாரண triangleல ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது இந்த லென்த் will be equal to இந்த லென்த் will be equal to இந்த லென்த். இப்போ 3 லென்த்துமே ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எல்லாமே சேமாக இருக்கும். இதுதான் உங்களோட ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் நம்ம என்னென்னு சால்வ் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கொயர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்னது, 4 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த சைடு வில் பி ஈக்குவல் டு இந்த சைடு வில் பி ஈக்குவல் டு இந்த சைடு வில் பி ஈக்குவல் டு இந்த சைடு. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானனா, இந்த வயரை, இந்த கான்செப்டோட வயரை என்ன பண்ணணும்னா 12 ஒரு லென்த் வயரை நம்ம முதல்ல ட்ரையாங்கிளாக வளைக்கணும். ஒரு கம்பி எடுக்கிறோம், ஒரு கம்பி மாதிரி வயர் மாதிரி எடுத்து அதை நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வளைக்கிறோம் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு எத்தனை வந்து சைட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு சைடு, இது 2வது சைடு, இது 3வது சைடு. ஸோ இப்போ 3 சைடு நமக்கு தேவை. ஸோ இதை நம்ம எப்படி வளைக்கணும்னா, இதை வந்து இந்த இப்படி ஆரம்பிக்கிறோம். அந்த வயரை இங்கேருந்து வச்சு இப்படி வளைப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்படி வளைச்சு திருப்பி இங்கே பெண்டு பண்ணுவோம். பெண்டு பண்ணி இந்த வயரை இங்கே கொண்டு போய் இங்கே பெண்டு பண்ணி திருப்பி வளைச்சோம்னா ட்ரையாங்கிள் மாதிரி வரும் இந்த வயரை. ஸோ அந்த 12 வயரை நம்ம வந்து கான்செப்ட் போய் வளைக்க போகிறோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? இதே மாதிரி அதே வயரை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறோம்னா, இதே இங்கே வச்சு இப்படி வளைச்சு இங்கே பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து வச்சு பெண்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு பெண்டிங், இங்கே ஒரு பெண்டிங். அப்போ மொத்தம் எத்தனை பெண்டிங் வருது இதில் மொத்தம் 1 2 ஓகே 3 ஒரு மாதிரி வரும் வச்சுக்கோங்க. ஸோ 3 சைஸ் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். 2 பெண்ட்ஸ் வரும், ஆனால் 3 சைஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் போய் என்ன பார்க்குறோன்னா, வாட் இஸ் தட் இஸ் இந்த ட்ரையாங்கிளும் இந்த டயக்ராம்ஸையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டோம்னா கால்குலேஷன் பண்ணிடலாம். Okay, so here when we go for the first one is equilateral triangle. So triangle la எத்தனை sides இருந்துச்சு, 1 2 3 3 சைடு இருக்கு. ஸோ the first subdivisionல நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, மொத்த லென்த் வந்து 12 so it is 12 okay, so it is 12 by எத்தனை சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருந்துச்சு, ஈக்குவல் சைட்ஸ் தான். ஏன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கானா, இப்போ 12னா what is that is ஆன்சர் தான் சொல்கிறேன் நான்.
ஸோ ஹியர் இட் இஸ் எத்தனை சைடு ட்ரையாங்கிள் இருக்குது 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோம் 3 இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 3 4 ஆர் 12 இன்னொரு எஸ் மட்டும் எங்கே இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர் என்னவா ஆகுன்னா த ஆன்சர் வில் பி இட் இஸ் வாட் இஸ் தட் இஸ் 4 எஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு சைடு ஆஃப் லென்த் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 4s. ஸோ இது வந்து ஒரு 4s. ஸோ அப்போ இது வந்து ஒரு 4s. அதனால தான் கொடுத்துருக்கான் அது ஈக்குவல் ட்ரையாங்கிள்னு. அப்போ இது வந்து ஒரு 4s. ஸோ இப்போ 3 ஆட் பண்ணி பார்ப்போமா 4 + 4 8 8 + 4 is 12s. ஸோ இந்த கம்பியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிட்டோம். அது ஈக்குவல் ஷேப்பா இது லென்த் வந்து 4s தான். அப்போ இதோட ஆன்சர் என்ன சொல்றேன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா அப்போ ஒரு சைடோட லென்த் வந்து இட் இஸ் 4s. ஓகே அதெல்லாம் ஈக்குவல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். அது ஓகே. now we go for your செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதை முடிச்சுட்டு செகண்ட் சொல்யூஷன் கொடுத்தது என்னன்னா we go with the square. ஸோ ஸ்கொயர்னு நம்ம பார்க்குறோம் அதே கான்செப்ட் தான். 12 எஸ்ன்ற வயரை வச்சு நம்ம அதை வரையணும். வரைஞ்சோம் அப்படின்னா சாரி இதில் பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்கொயராக கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயரில் எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே எல்லா சைடும் ஈக்குவல் ஆகும்போது என்ன கான்செப்ட்னா வாட் இஸ் இஸ் we go with how many sides are there 1 2 3 4 4 சைடு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே இட் இஸ் 12s divided by 4. இதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிளில் 4 சைட்ஸ் 3 சைட்ஸ் இருந்துச்சு. அதனால் 3 டிவைட் பண்ணேன். இதில் 4 சைட்ஸ் இருக்கனால 4 டிவைட் பண்ணுறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணுறோம் இதை கேன்சல் பண்ணுறோம் 4 3s are 12. ஸோ வாட் got the answer is it is 3s. ஸோ அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஸ்கொயரோட லென்த்து ஒரு சைடோட லென்த் வந்து 3s இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அப்போ இதோட லென்த் வந்து 3s. ஓகே அப்போ இதோட லென்த் என்ன ஆகும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதுவும் 3s தான் இருக்கும் இதுவும் 3s தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் 3s தான் இருக்கும். இது ஸ்கொயருக்கு நான் போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் 3 + 3 + 3 + 3 is equal to 12s. Okay so we got the answer. Bending the 12s piece of wire to make a right triangle ஒரு சைடோட லென்த் வந்து 4s ஆகணும். அதே மாதிரி ஸ்கொயரை நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போது ஒரு சைடோட லென்த் வந்து 3s இருக்கணும். ஓகே now we go for exercise 2.2 miscellaneous practice problems. The third sum. Identify the value of the shapes and the figures in the table given below and verify their addition horizontally and vertically. ஸோ இங்கே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேபிளில் வந்து இங்கே ஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் தட் ஸ்டார் 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 இங்கே பக்கம் இருக்குது. ரோ வைஸாக இங்கே ஒரு வேல்யூ இருக்குது 32 இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ வந்து 36 இருக்குது. மொத்தமாக எத்தனை ஃபிகர்ஸாக இருக்குது? மொத்தமே நம்மள்ட்ட இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா what is this I cancel this one because மொத்தமா எத்தனை ஃபிகர்ஸா இருக்கு? எத்தனை ஃபிகர் இருக்குன்னா ஒன்று அதில் ஸ்டார் இருக்கு, ரைட்? ஒன்று அதில் ஸ்டார்னு ஒன்று இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள் கொஞ்சம் கோரம் ஆயிடுச்சு. ஸோ வி கோ வித் த ட்ரையாங்கிள். இந்த 3 டயக்ராம்ஸ் தான் இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவொடனே டக்குன்னு பார்த்த உடனே நம்ம செஞ்சிடலாம் சார், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எந்த கான்செப்ட் எந்த மூலையில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு யோசிக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட்டு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இப்படி பார்ப்போம், ரோ வைஸில் பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, 30 இருக்குது. 30 ஆன்சர் கொடுத்துட்டான். ஸோ இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஆன்சர் 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 எல்லா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து நம்ம பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வாட் இஸ் தட் இஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காலம் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரோ வைஸாக பார்த்தோம்னா காலம் வைஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டார் தான். ஸ்டார் 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 ஸ்டார். இப்போ 4 ஸ்டாரை ஆட் பண்ணால் நமக்கு 32 கிடைக்குது. சரிங்களா? இப்போ 4 ஸ்டாரை ஆட் பண்ணால் என்ன சார் அர்த்தம்? அப்போ 4s. சரிங்களா? அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டாரு, அந்த ஸ்டார் வர மாட்டேங்குது, ஸ்டாரு ப்ளஸ்ஸு ஸ்டாரு ப்ளஸ்ஸு ஸ்டாரு
ப்ளஸ் ஸ்டார். என்னது 4 ஸ்டார் ஆட் பண்ண போகிறோம். 4 ஸ்டார் ஆட் பண்ணால் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 32ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ 32. ஓகே, இல்லைனா ஒன்று பண்ணுவோமா? அந்த டயக்ராம் வர முடியாதனால ஐ கோ ஸ்டாரை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஃபேஸை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை வந்து இசட்னு எடுத்துக்கிறேன். நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்க. சரிங்களா, இது எக்ஸு, இது ஒய், இது இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 4 ஸ்டாருன்னு போட்டிருக்கேன். அப்போ 4 ஸ்டார்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம வந்து டேரெக்டாகவே இது 4xன்னு எழுதிடலாம். 4, ஏன்னா நம்ம ஸ்டார் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 4x. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 32. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த காலம் வைஸாக பார்க்கும்போது இப்படிதான் தெரியுது நமக்கு. சரிங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு மல்டிபிகேஷனில் இருக்கு. ஸோ மல்டிபிகேஷனில் இருக்கிறத நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதை டிவிஷனை மாறிடும். ஸோ இட் இஸ் 32 ஓகே பை 4 மாறிடும். ஸோ டிவைடட் பை 4. ஸோ இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2 டேபிள் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. ஓகே, ஸோ ஹியர் இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 1s are 2. ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 2 6 are 12. ஸோ வாட் got the answer is again what is that is it is 16 by 2. ஸோ திருப்பி நான் கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணோம்னா 2 8s are 16. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஆன்சர் வந்து 18 கிடைச்சிருச்சு. இது எதோட ஆன்சரு? எக்ஸோட ஆன்சர். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸுன்னு நம்ம எது அசீவ் பண்ணி வச்சிருக்கோம்? அது நம்ம ஸ்டாரு. ஓகே, இப்போ ஸ்டாரோட வேல்யூ வந்து 8. சரிங்களா, அப்போ ஸ்டாருக்கு நமக்கு வேல்யூ கிடைச்சிச்சு, அது வந்து 8ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நான் இங்கே ஒரு ஸ்டார் பக்கத்தில் ஒரு 8ன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே நான் எங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அங்கே 8, எங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அங்கே 8, சாரி இங்கே எங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அங்கே 8, எங்கெல்லாம் ஸ்டார் வருதோ அங்கே 8 போட்டுகிட்டே போவோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஸ்டாரோட வேல்யூ 8ன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இல்லைனா ட்ரையாங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த அடிஷன் பண்ணி இதில் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we go for what is that is the next option here, the face. ஃபேஸை நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ஃபேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சனால நம்ம ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்து நான் ரோ வைஸில் போகிறேன். ரோ வைஸில் போகும்போது என்ன ஆகுதுன்னா வாட் ஐ காட் ஹியர் இஸ், அப்போ இங்கே 8 இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் 8 ப்ளஸ், ஸோ இந்த பொம்மை இந்த இங்கே ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள நான் என்ன எடுத்துருக்கேன்? ஒய்யான்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒய் ப்ளஸ்ஸு வாட் இஸ் தட் இஸ் திருப்பி ஒரு ஒய் இருக்கு. அப்போ அந்த ஃபேஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஒய் ப்ளஸ்ஸு வாட் இஸ் தட் இஸ் அடுத்த ஒரு ஸ்டார் இருக்கு. ஸ்டாரோட வேல்யூ என்னது? 8. ஸோ 8 என்ன வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்க? ஸோ இட் இஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ 8 + 8 இஸ் வாட்? 8 + 8 இஸ் 16. ஸோ இட் இஸ் 16 ஓகே ப்ளஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் ஒய் ப்ளஸ் ஒய் வந்து 2y மாறிடும். y plus y னா 2y equal to 30. ஓகே, ஸோ நவ் இந்த y வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த y வேல்யூ தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ, அந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன முடிக்கணும்னா இந்த 16 இந்த சைடு நான் ஷிஃப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா 2y அப்படியே இருக்கும். 2y இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாசிட்டிவ்ல இருக்குது, இது ப்ளஸ் 16 தான் இருந்துருக்கு. இந்த சைடில் போகும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இட் இஸ் 30 minus 16 மாறிடும். ஓகே, வாட் இஸ் 30 minus 16 is equal to 30 minus 16 is equal to what? It is 14. ஓகே, ஸோ 30 minus 16 is equal to 14, கரெக்ட். ஸோ அப்போ என்ன கிடைச்சிக்கணும் எனக்கு? 2y is equal to 14. எனக்கு தேவையான வேல்யூ என்னது? y வேல்யூ தான் எனக்கு வேணும். அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த 2வை நான் கீழே ஷிஃப்ட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மல்டிபிகேஷன் சைனில் இருக்குது, ரெண்டுலேயுமே மல்டிபிகேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இங்கே மாறும் போது என்ன ஆகும்? டிவிஷனாக மாறிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும்னா இட் இஸ் ஈக்குவல் டு 14 s by 2. ஸோ 14 by 2 பார்ப்போம். 2 7s are 14. ஸோ 7 times. ஸோ இட் இஸ் 7 times. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா y வேல்யூ வந்து 7 கிடச்சிருச்சு.
ஆனால் ஒய் வேல்யூன்றது நமக்கு என்னது, அது வந்து இந்த பொம்மை, இந்த ஃபேஸ் மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஒய்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 7, இப்போ ஃபேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை நான் 7 இன்னும் போட்டுக்கிறேன். ஓகே, 7 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம முடிய வேண்டியது வாட் இஸ் ட்ரையாங்கிள் வேல்யூ. ட்ரையாங்கிள் வேல்யூ நம்ம எடுத்துக்கோம், Z எடுத்துருக்கோம். இன்னும் நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம், இந்த வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம், அதாவது 32 யூஸ் பண்ணிட்டோம், 13 யூஸ் பண்ணிட்டோம், அடுத்து 36 போகும். ஏன்னா இங்கே ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே 2 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம முதல் எடுத்தோம் டக்குன்னு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சியாமல் கான்செப்டை யோசித்து நம்ம என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு யோசிக்கணும். ஓகே, அதெல்லாம் சொல்கிறேன். சமயம் இந்த எக்ஸசைஸு மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோ நம்ம எடுப்போம், இந்த ரோ ஃபுல்லாக எடுப்போம். இந்த ரோ ஃபுல்லாக எடுத்தோம்னா இது என்ன இருக்குன்னா 8 + 8 இந்த ட்ரையாங்கிள் போல நம்ம இசட் போட்டுக்கலாம். ஸோ இசட் + இசட் = 36 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 8 + 8 + அடுத்து என்னது, இந்த என்னுடைய 8 போட்டேன், இந்த 2 ஸ்டாரை போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ட்ரையாங்கிள் என்ன இருக்கு, அது இசட்னு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இசட் + இசட் = 36. ஓகே, ஸோ 8 + 8 இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் 8 + 8 = 16 ப்ளஸ் இந்த இசட் + இசட் என்ன மாறும், இசட் + இசட் எப்படி மாறும், இசட் + இசட் இஸ் 2z, 2 ஸோ 2வும் இசட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்ல, இசட்டை வந்து நான் ஒரு நடுவில் டேஷ் போடுவேன். எப்போதுமே நான் மேக்ஸில் வந்து இசட்டில் வந்து நடுவில் டேஷ் போடுவேன். அது என்ன சார் வேறு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லாங்க. எப்போவுமே இசட்டுக்கும் 2க்கும் வித்தியாசம் போடணும்னா நடுவில் ஒரு டேஷ் மாதிரி போடுவேன், சரிங்களா. ஸோ அதை வேறு கட்டி காட்டும். ஸோ which is equal to 36. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஹியர் ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் திஸ் 16 டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அப்போ இது +16 இருக்கு, இந்த பக்கம் போகும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ வாட் யூ காட் தி ஆன்சர் ஹியர் இஸ், இட் இஸ் 2z is equal to what is that is 36 - 16 மாறிச்சா. இப்போ 36 - 16 போட்டு பார்த்தீங்கன்னா the answer will be what is that is, what is the answer sir, so it is 20. ஸோ சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஸோ 6 - 6 is 0. ஓகே, 3 - 1 is 2. ஸோ 2z is equal to 20 வந்துருச்சு. அப்போ நமக்கு z வேல்யூ தான் வேணும். ஓகே, ஸோ அப்போ z வேல்யூ இருக்கணும்னா z is equal to, அப்போ அந்த 2 நான் ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே மல்டிபிகேஷன் சைனில் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பார்த்த மாதிரி தான் இது டிவிஷனாக போயிடும் கீழே. ஸோ இட் இஸ் வாட், ஸோ இட் இஸ் 20 ஓகே by 2. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், the answer will be it is 10. 2 10s are 10, 20. ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா z is equal to what is that is, it is 10. ஓகே, ஸோ இசட்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் தான் நம்ம இசட்னு எடுத்துக்கோம். ஒரு நம்ம வரைய முடியாதனால நான் அந்த எக்ஸசைஸ் இசட்னு எடுத்திருக்கேன். ஸோ இட் வில் பி மோர் ஈஸி, கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது என்ன வரும்னா இது 10 வேல்யூ, கரெக்ட். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் இருக்கோ அப்போ நான் போய் அதை போய் இருந்து 10 1 0 அப்படின்னு போட்டுக்குவேன். ஸோ இங்கே ட்ரையாங்கிள் இருக்கோ அதை 1 0ன்னு போட்டுக்கிறேன். இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ இட் இஸ் 1 0. ஸோ அகெயின் வாட் இஸ் 1 0. இப்போ நம்ம எல்லா ட்ரையாங்கிளோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா இந்த ஃபேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்மைலி ஃபேஸு. அதே மாதிரி எல்லா ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ஸ்டாரோட வேல்யூ 8. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, 8 + 8 + 8 + 8 is equal to 32 தான் இருக்கும். அதே மாதிரி 8 + 7 இதில் ஒன்றும் பண்ணுவோம், 8 + 8 8 + 8 16. 16 + 7 + 7 is 7 + 7 வந்து 14. 16 + 14 போட்டு பாருங்க, ஆன்சர் 30 வந்திருக்கும், சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹியர் இஸ், வாட் இஸ் that is 8 + 10 + 7 + 7. ஏன்னா இதெல்லாம் நம்ம வேல்யூ இல்லை, இதில் வேல்யூ இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாட் இஸ் that is, you are going to find out what is the value now. So here it is 8 + 10 + 7 + 7.
7 plus 7 is 14. 14 plus 10 is 24. So 24 plus 8 is, so 24 plus 8 is 32, correct? So இங்க பண்ணி பார்ப்போம். So what is that is? இங்க 7 plus 7, 14. 14 plus 10 is, so இதை cancel பண்ணிக்கோமா? So what are the things we have here? So what is that is? 7 plus 7 is 14. 14 plus 10 is 24. So it is 24 plus what is that is 8. So ரெண்டு நம்ம ஆட் பண்ண தான் செய்யணும். So 8, 9, 10, 11, 12. So here 1, here it is 2. Okay. So here it is 3. So 32 already told no. So it is 32. So 32 இங்க போய் ஆன்சரா எழுதுங்க. Okay. So next one is 8 plus 7 plus 10 plus 7. So 7 plus 7 is 14. Again 14 plus 10 is 24. 24 plus 8 is 32. So அப்ப இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு 32 தான். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த சைடில் நம்ம எழுதலாம். ஸோ இட் இஸ் வாட் 7 plus 7, ஓகே 14 plus 10 is 24. 24 plus 8 is again 32. ஸோ இங்கே வந்து உங்களோட ஆன்சர் வந்து 32 தான். அடுத்தது பார்ப்போம். 10 plus 10 20. 7 plus 7 இப்போ இப்படி தான் நான் ஆட் பண்ணுவேன் சார், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 plus 10 வந்து என்னது 20. ஓகே, அடுத்து வந்து 7 plus 7 லைக் டேர்ம்ஸாகவே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆன்சர் வந்து 14. ஸோ இது வந்து 4 ஆயிடுச்சு. ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா வில் கெட் வாட் இஸ் நெக்ஸ்ட் 3 plus 2 plus 1 is 3. ஸோ த ஆன்சர் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து 34 ஆயிடுச்சு. ஓகே, next we go for the next one is 8, 10, 7, 7. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 7 plus 7 is 14. 14 plus 10 is 24. 24 plus 8 is 32. So it is 32 is your answer. இது எல்லாத்தையும் கடைசியாக ஒரு ஆட் பண்ணி நம்ம போகணுமா சார் அப்படின்னா இதனால் நல்லா ஜட்ஜ் பண்ணி பாருங்க. இந்த 32, 32, 34, 32 இருக்கும். இங்கே பாருங்க 30, 36, 32, 32 இருக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி போடுவோம் பார்த்து. ஓகே, ஸோ எது சின்னதாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆன்சர் இங்கே நம்ம எழுதுவோம். ஸோ ஜஸ்ட் வி கோ இன்சைட் ஹியர். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 32. அகெயின் வி கோ வித் வாட் இஸ் தட் இஸ் 32, 34. இதை இன்னும் ஒரு சைடு நான் ஆட் பண்ணிட்டு இன்னொரு சைடு அதை ஈக்குவல் ஆகுதான்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் 2 plus 2 is 4. 4 plus 4 is 8, 9, 10. ஸோ ஹியர் இட் இஸ் 1, 0. ஸோ இங்கே என்னாச்சு 3 plus 3 is 6 here, 9, 12, 13. ஸோ 130 தான் ஆன்சர் ஆகும். ஸோ இங்கே போய் 130 எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருப்போம். இந்த பக்கம் ஆட் பண்ணி பார்ப்போம். இதே 130 வந்துச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். இல்லை இதில் 130 வரலன்னா நம்ம ஏதோ உள்ள மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அர்த்தம். இதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா இது மேட்ரிக்ஸ் ஒரு ஃபார்ம். எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரணும். இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் நவ் ஹியர் இட் இஸ் 30. அடுத்த ஆப்ஷன் அது 36. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 32 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். 32 கீழே எழுதுறதுலாம் மேலே எழுதுறேன். ஸோ இட் இஸ் அகெயின் 32. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 6, 7, 8, 9, 10. ஸோ ஹியர் 1, ஹியர் இட் இஸ் 0. ஸோ அகெயின் வாட் இஸ் இட் இஸ் 3 இப்படியும் எழுதலாம். எல்லாம் நான் எப்போவும் மல்டிப்ளை பண்ணிடுவேன். இப்படி பண்ணோம்னா 3 1 இருக்கா 1, 2, 3, 4 4 3 இருக்கு. 4 3 is 12. 12 plus 1 is 13. ஸோ இது 130 தான் எப்பயும் வருது. ஸோ நம்ம பண்ணது கரெக்டு. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன எழுதணும்னா இட் இஸ் 130. ஸோ அப்போ நம்ம இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணாலும் இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணாலும் நம்ம 130 தான் வரும். இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணாலும் 130 தான். ஸோ நம்ம இந்த சம்மை கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, அதாவது இந்த ஸ்டாரோட வேல்யூ என்னது அது 8. ஒய்யோட வேல்யூ என்னது இந்த அதாவது அந்த பொம்மையோட வேல்யூ வந்து என்னன்னா 7. அதே ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னன்னா 10. ஓகே, okay, now we go for your exercise 2.2. The next sum here, miscellaneous practice problems, the fourth sum. The table given below shows the results of the matches played by 8 teams in a Kabaddi Championship tournament. So Kabaddi match நடந்திருக்கு.
அதை வந்து டீம்ஸாக பிரிக்கிறாங்க. மொத்தம் வந்து 8 டீம்ஸ் இருக்கு. 8 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கு. ஓகே, ஸோ 8 டீம்ஸாக பிரிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த டீம்ஸ் நேம் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஹச் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து கேட்டு என்னென்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாக்ஸில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா டோட்டல் மேட்சஸ் பிளேடு, மொத்தம் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்க அப்படின்னு. ஓகே, அதில் மேட்ச் 1 எத்தனை இதில் ஜெயிச்சிருக்காங்க, ஸோ வின் பண்ணது. எத்தனை இதில் மேட்சஸ் லாஸ்ட்னா தோத்தது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல் தி வேரியபிள்ஸ் இந்த டேபிள் கிவன் அபவ். ஸோ இங்கே நிறைய இடத்துல நம்பர்ஸாக இருக்குது, சில இடத்துல வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ்னால் ஒரு லெட்டராக தான் இருக்கும். சரிங்களா, லெட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அர்த்தம். அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சார். ஸோ மொத்தம் விளாண்டது ஏ டீம்ன்றது மொத்தம் விளாண்ட மேட்ச் வந்து 8 மேட்சஸ் விளாண்டுருக்கான். அதில் 5 மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டான். அப்போ எத்தனை மேட்ச் தோத்துருப்பாங்க, எத்தனை மேட்ச் லாஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ 8 - 5. ஸோ 8 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிட்டான். அப்போ எத்தனை மேட்ச் தோத்துருப்பான், அப்போ தோத்த மேட்ச் வந்து 3 மேட்சஸ் தோத்துருப்பான். ஓகே, ஸோ ஐ காட் த ஆன்சர் k is equal to 3. ஸோ you can even come and write here k is equal to 3 separately. Okay, next one is, ஸோ அப்போ அடுத்த பி டீம் போவோம். 7 மேட்ச்சு விளாண்டுருக்கான். டோட்டல் பிளேடு வந்து 7 மேட்ச் விளாண்டுருக்கான். அதில் 6 மேட்ச் ஜெயிச்சிட்டான். ஓகே, நல்லா கவனிக்கணும் சார். இதில் 8 மேட்ச்சு 8 பேரும் விளாடல, 7 மேட்ச் தான் மொத்தமாக விளாண்டுருக்கான். அதில் 6 மேட்ச் ஜெயிச்சிட்டான். 6 மேட்ச் ஜெயிச்சிட்டான்னா அப்போ எத்தனை மேட்ச்சில் தோத்துருப்பான். ஸோ ஹியர் இட் இஸ், த ஆன்சர் இஸ் 7 - 6 is equal to 1. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்னது, ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 1. ஓகே, ஸோ ஹியர் வென் ஐ கோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சி டீமில் என்னன்னா மேட்ச் பிளேயர் கொடுக்கவே இல்லை, என்னன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் மேட்ச் 1 வந்து மொத்தம் ஜெயிச்ச மேட்ச் வந்து 4 மேட்ச் ஜெயிச்சிட்டான். மேட்ச் லாஸ்ட் வந்து மொத்தம் 6 மேட்ச் லாஸ்ட் ஆயிடுச்சான். அப்போ தோத்துட்டான் அப்படின்னு அர்த்தம், வின் பண்ணல. அப்போ மொத்தம் அப்போ 4 மேட்ச்சில் ஜெயிச்சிட்டான், 6 மேட்ச்சில் தோத்துட்டான். அப்போ மொத்தம் எத்தனை மேட்ச் விளாண்டுருப்பான். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் போதும். 4 + 6 is equal to 10. ஸோ என்னோட வேல்யூ என்னன்னா இட் இஸ் 10. ஸோ இங்கே எழுதிக்குவோம் n is equal to 10. ஓகே, நெக்ஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டி டீம். ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே டோட்டல் தான் போட்டுருக்கான். இதை நம்ம எதுவும் பண்ண மாதிரி தான் டோட்டல் நம்பர் பிளேடு கண்டுபிடிக்கணும்னா. ஸோ 1 எத்தனை 7 1 பண்ணியிருக்கான், 2 வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 7 + 2 is equal to, ஸோ மொத்தம் விளாண்ட மேட்ச் வந்து 9 மேட்சஸ் விளாண்டுருக்கான். ஸோ ஹியர் இட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 9. ஓகே, ஸோ 4 டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து 4 டைம்ஸ் அடுத்ததில் போடுவோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இ கன்சிடர் பண்ணோம்னா 9 மேட்சஸ் விளாண்டுருக்கான். அதில் எத்தனை மேட்ச் ஜெயிச்சான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இதில் 3 மேட்ச் தோத்துட்டான். இப்போ 9 மேட்ச்சில் 3 மேட்ச் தோத்துட்டான். அப்போ எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்பான், 6 மேட்ச். பிகாஸ் 9 - 3. ஸோ வாட் இஸ் த பி வேல்யூ இஸ், பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ கோ வித் த 5 டீம். ஸோ 10 மேட்ச் விளாண்டுருக்கான். அதில் 6 மேட்ச் ஜெயிச்சிட்டான். இப்போ எத்தனை மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 - 6 is equal to 4. ஸோ சியோட வேல்யூ என்ன ஆச்சுன்னா சி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் ஜி டீம் போவோம். 8 மேட்சஸ் விளாண்டுருக்கான். அதில் 4 மேட்ச் தோத்துட்டான். அப்போ எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்பான், 4 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ இட் இஸ் 8 - 4 is equal to 4. ஸோ அப்போ அவங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது வந்து ஹச் டீம் போவோம். ஹச் டீம் என்ன போட்டுருக்காங்கன்னா ஒய். ஃபஸ்ட்டே டோட்டல் பிளேடே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம டோட்டல் பிளேடான என்னது, எத்தனை வின் பண்ணியிருக்கான், 3 வின் பண்ணிட்டான். லெசன் லாஸ் ஆயிடுச்சு, 6 லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அது ரெண்டும் ஆட் பண்ணிடுவோம். 6 + 3 is equal to 6 7 8 9. ஸோ ஹியர் இட் இஸ் 9 மேட்சஸ் மொத்தம் விளாண்டுருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 9. ஸோ we have found out all the values. So write in a book also. The previous sum also you write in a book and your class of note calculation. Okay. Next we go for the challenging problems here. The challenging problems மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த exercise 2.2 தான். Gopal is, fifth sum பார்ப்போம். Gopal is 8 years younger to Karnan.
if the sum of their ages is 30, how old is Karnan? Okay, first இந்த இதை மீனிங் புரிஞ்சுக்கும். கோபால் இஸ் 8 years younger to கர்ணன். எங்கர்னா என்னது, அவனோட கம்மியான ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கர்ணன் தான் பெரிய பையன், கரெக்டா? ஸோ நம்ம டேட்டாவே கர்ணன் தான் பெரிய பையன் எழுதிக்கலாம். கே கர்ணன்றவன் பெரிய பையன். ஸோ கர்ணனோட நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கோபால்னு ஒரு பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8 years கேப் இருக்கு, சரிங்களா? இவன் எங்கரா இருக்கான். எங்கர் மீன்ஸ் கோபால் தான் வந்து ஸ்மாலஸ்ட் பாய். ஓகே, அவனுக்கும் 8 வயசு வித்தியாசம், சரிங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ கோபால் தான் ஸ்மாலு, இவன் வந்து பெரிய பையன், பிக்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் பிக் பாய். ஸோ கோபால் இஸ் 8 years younger to கர்ணன். இஃப் த சம் ஆஃப் தர் ஏஜஸ் இஸ் 30, ஹவு ஓல்ட் இஸ் கர்ணன் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சம் ஆஃப் த ஏஜஸ் இஸ் 30 கொடுத்துருக்கான். ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வேணும்னா கர்ணனோட ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கர்ணனோட ஏஜை நான் வந்து இதில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் தான் அவனோட ஏஜ்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஏஜ். ஓகே, எக்ஸ் தான் நம்மளோட ஏஜ்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன போடலாம்னா சம் ஆஃப் தர் ஏஜஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கர்ணனோட ஏஜ் போடுறேன். கர்ணனோட ஏஜ்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கர்ணனோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் தர்னா சம்முன்னா நம்ம பண்ணணும், ஆட் பண்ணணும் சம்ம. ஓகே, இப்போ அப்போ கோபாலோட ஏஜ் என்னவா இருக்கும்? கோபாலோட ஏஜ் என்னவா இருக்கும்? இந்த எக்ஸை விட கண்டிப்பாக 8 வருஷம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா இங்கே போய் டேரக்டா வாட் இஸ் இஸ் எக்ஸு. ஸோ இது வந்து என்னதுன்னா இது வந்து கர்ணனோட ஏஜ். ஸோ கர்ணன் பிளஸ் சம் ஆஃப் தர் ஏஜஸ், கர்ணன் பிளஸ் கோபாலோட ஏஜ். ஸோ கோபாலோட ஏஜ் என்ன இருக்கும்? எக்ஸு கண்டிப்பாக அவன் 8 வயசு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட ஏஜ், எக்ஸ்ன்றது நம்ம கரண்ட் ஏஜ் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் -8ன்னு போட்டுக்கலாம். கண்டிப்பாக எக்ஸ் -8 இஸ் ஈக்குவல் டு 13 நான் போட்டுக்கிறேன். ஓகே, திருப்பி நான் சொல்லவா? ஸோ இது கர்ணன் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். கோபால் ஏஜ் வந்து கர்ணன் ஏஜோட 8 வயசு கம்மியாக இருக்கும். அதனால எக்ஸ் -8 எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம சம்மு சொல்லியிருக்காங்க, அதனால சம்மெல்லாம் நடுவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் கிவன் அஸ் 30. ஸோ 30 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்காங்க? ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது? 2x. ஸோ இட் இஸ் 2x minus 8 is equal to what I got the answer here is it is 30. அப்போ நமக்கு தேவையான என்ன? எக்ஸ் வேலை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் என்னதுன்னா எக்ஸ் தான் நம்ம கர்ணன் ஏஜாக எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு தேவையானதுன்னா கர்ணன் ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கர்ணன் ஏஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா வந்து சரி எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த -8 இங்கே ரீலோகேட் பண்ணணும், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அடிஷனில் இருக்குது, அப்போ மைனஸில் இருக்கிறனால இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது 2x இஸ் ஈக்குவல் டு இந்த -8 இந்த பக்கம் வரும்போது என்ன மாறும்னா இட் இஸ் 30 + 8 மாறிடும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு ஆன்சரு? 2x இஸ் ஈக்குவல் டு 30 + 8 எவ்வளோ? 38. ஓகே, ஸோ என்ன சம் முடியல சார். ஸோ இட் இஸ் வாட்? எக்ஸ் தான் முடியணுமா? ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ என்ன ஆகுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த 2வை நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு ஷிஃப்ட் ஹியர். ஸோ இங்கே மல்டிபிகேஷனில் இருக்குது, அப்போ இங்கே மாறும் போது என்ன ஆகும்? டிவிஷனாக மாறிடும். ஸோ இட் இஸ் 38. ஓகே, 38/2 மாறிடும். ஸோ இப்போ 2 டேபிள் பண்ணி பார்ப்போமா? 2 டேபிள் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்? 2 டேபிளில் 2 1s are 2, here it is 2 1s are 2 here, so remainder is 1, so 18, so 2 9s are 18. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா டேரெக்டாகவே இட் இஸ் 19 கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ 19ன்றது என்னது அப்படின்னா அதான் எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கோம்? அதுதான் வந்து கர்ணனோட ஏஜ். ஓகே, ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிடுவோம் கர்ணன்ஸ் ஏஜஸ். ஓகே, Karnan's age is what is it is 19 அப்படின்னு போட்டு உங்க ஆன்சரை முடிச்சிருங்க. this is your answer. இல்லைன்னா 19 years old அப்படின்னு எழுதலாம். ஸோ 19 years old.
அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, next we go for the last sum of the exercise challenging problem 6 sum here. The rectangle is made of identical square blocks with varying lengths but having only two square blocks as width are given below. Okay, okay, so they given some P here, Q, R, S, T, and they ask the question was this: how many small size squares are there in each of the rectangle P, Q, R and S? Okay, எத்தனை சின்ன சைஸ் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தனித்தனியாக எழுதுவோம். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ஃபில் இன் தி பாக்ஸஸ். ஸோ இந்த பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிவிட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம்னா we go for the sum now inside. So how many small size squares are there in the each of the rectangles PQR and S? நமக்கு T பார்க்க தேவையில்ல, சரிங்களா? PQR and S மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ P பார்ப்போம், எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்ப்போம். how many small size squares are there? எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1 2. ஸோ Pயில் வந்து வாட் இஸ் இஸ் Pன்ற டயக்ராமில் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா அது 2 சர்க்கிள்ஸ் 2 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கு. ஸோ P2 எழுதியாச்சு. ஓகே, ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி எழுதுங்க, 1 2. அடுத்து Qவில் எதுவும் பார்ப்போம். ஸோ Qன்றது என்னதுன்னா இந்த டயக்ராம் பார்ப்போம். வாட் இஸ் டயக்ராம் ஹியர் இஸ் திஸ் டயக்ராம். ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. So there are 8 small squares here. Okay, then I go for what is R. So R என்ற ஃபிகர்ல எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் ஸ்கொயர்ஸ். So 1 2 3 4 5 6. So there are 6 squares. Okay, then I go with what is the S now. So S போய் பார்த்தீங்கன்னா S கண்டுபிடிக்கணும், T தேவையில்ல, அதை விட்டுருவோம். ஸோ S கண்டுபிடிப்போம். how many squares are there? 1 2 3 4 5 6 7 8 9 10. So there are 10 squares are here. So the first subdivision நம்ம complete பண்ணிட்டோம். So first subdivision is over. Now we go for the second subdivision here. Fill in the boxes. Fill in the boxesல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கான், அது வந்து PQRST கொடுத்துருக்கான். number of the small size squares along the breadth. What is by breadth, sir? Number of the squares along the length. So the ஒரு ரெக்டாங்கிளில் எப்படி இருக்குன்னா பிரெத்துன்னு பார்க்குறோம்னா எப்படி பார்ப்போம்னா இந்த மாதிரி தான் பார்ப்போம், இந்த சைடில். ஸோ எப்படி பார்க்குறதுன்னா இந்த இதில் இது ஒரு பிரெத்தில் பார்க்கணும்னா இதில் நான் வரைஞ்சி கூட காட்டுறேன், இந்த மாதிரி பார்ப்போம், இந்த மாதிரி தான் பார்க்குறது தான் பிரெத்து. ஓகே, லென்த் மாதிரி பார்க்குறீங்கன்னா அப்படி சார் லென்த்னா லென்த் மாதிரி பார்க்கணும், அப்படி லென்த் பார்ப்போம். ஓகே, so now we go for the first sum here is number of small size squares along the breadth. So first P பார்ப்போம். இதில் நல்லா பாருங்க, breadth சைடில் போகிறேன். ஸோ breadth நான் எப்படி சொல்லுவீங்க, 1 2. ஓகே, அப்போ 2 இருக்கா 2 இருக்கா. ஓகே, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன ஃபிகரு, Qன்ற ஃபிகர் எத்தனை பத்து இருக்கு, 1 2, அவ்வளோதான், 2 பத்து தான். ஹோல் நம்ம தண்ணி டப்பா என்ன முதல் எதுவுமே கவுண்ட் பண்ண தேவையில்ல, 2 பத்து தான் இருக்கு, 1 2. ஸோ 2 போட்டாச்சு. ஸோ இப்போ ஆறில் எத்தனை பத்து இருக்கும், 1 2. ஸோ அப்போ இங்கே போய் நம்ம என்ன எழுதணும்னா the answer here is it is 2. ஓகே, ஸோ எஸ்ஸோட என்னது திருப்பியும் 1 2. பிரத்துனா அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி லென்த்துனா மேலேருந்து பார்ப்போம், மேல் நோக்கி பார்க்குறோம், காலம் வைஸாக பார்க்குறது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அலாங் தி லென்த் பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லென்த் தான் இருக்குது. ஸோ உள்ள எடுத்து பார்ப்போம், ஒரே ஒரு லென்த் தான் இருக்கு. ரெண்டாவது Q போவோம். ஸோ இட் இஸ் 1 2 3 4. ஸோ இதில் 4 லென்த் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அதில் பார்ப்போம், 6ல் பார்ப்போம். ஸோ இட் இஸ் 1 2 3. ஸோ 3 லென்த்ஸில் போகிறோம், சரிங்களா. ஸோ ஹியர் எஸ்ஸில் பார்ப்போம். எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஸ்டின் மார்க் பார்த்து பார்த்தோன்னா எஸ்ஸில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹியர் இட் இஸ் 1 2 3 4 5. So length is here is it is 5. So I go and write this one as 5 here.
Okay, now we go with the t here. So t ல பாத்தீங்கன்னா what is this, எத்தனை லென்த் சார் இருக்குங்க, ஒரே ஒரு லென்த் இருக்கு சார், ஒரு பாக்ஸாக இருக்கு சரிங்களா. ஸோ இதில் ரெக்டாங்கிள் தான் நமக்கு கணக்கு வருது. இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் எடுத்தாலே இங்கே வந்து நம்ம இந்த வேல்யூவில் எடுத்தோம்னா இதில் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர்ன்ற இருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில், அதில் டீன்னு நம்ம போட்டோம்னாலும் அந்த டீ வந்து 0 தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா அதில் ஸ்கொயரே இல்லை, எல்லாமே ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அது கேட்கவே இல்லை, நம்ம கான்செப்டில் கொண்டு வரணும், இதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி கோ வித் வாட் இஸ் டி. இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அலாங் தி லென்த். ஸோ டீயில் எத்தனை லென்த் இருக்குன்னு பார்ப்போம். இது லென்த்னா மேலே இருந்து நோக்கி தான் பார்க்கணும். அப்போ ஒரே ஒரு இதுதான் இருக்குது சரிங்களா. அப்போ நான் இங்கே போய் என்ன எழுதுவேன், இது டி வந்து 1ன்னு எழுதிடுவேன். எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஓகே, now we go for the next one. Total number of squares in the rectangle. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் சார். அது ஸோ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சோம். பியில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு திருப்பி கவுண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்ப்போம். இங்கே ஏற்கனவே சமம் முடிச்சிட்டோம். 1 2 ஏற்கனவே நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டேரெக்டாக அதில் எழுதிடலாம். ஸோ எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2 ஹியர். அடுத்த ஆப்ஷன் கியூவில் பார்ப்போம். 8 போட வச்சுக்கோமா, 8 ஆப்ஷன் எத்தனை இருக்கா. ஓகே, அப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி 6 ஆப்ஷன் பார்ப்போம். 6 எத்தனை நம்ம 6 இருக்கா, 1 2 3 4 5 6. ஸோ 6 ஸ்கொயர். ஸோ 6 இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து எஸ் எத்தனை இருக்கும், 10 எத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் கரெக்ட் தான், நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ டி அடுத்த வரை பார்ப்போம். டீயில் எத்தனை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த ரெக்டாங்கிள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த ரெக்டாங்கிள் நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்ப்போம். ரெக்டாங்கிளுக்குள்ள இந்த ஸ்கொயரே இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம போய் இதில் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, this is the last sum. So we finish this chapter by this last sum here. So we finish the exercise 2.1 and 2.2. So study the patterns very carefully and study the what are the things we have studied here, what are the concepts here. So the next class will be a test will be there, right? So you copy this everything in your book and class of note. Okay, if it is a object type questions you can write in the book itself. If it is a solving something like that, you can go with the class of note also. Okay, thank you.